பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். Yeah, here. Ah. Banking finance. Excuse me? Bill போட்டுங்களா? Yeah. Sir, எவ்வளவு ஆச்சு sir? 950 ஆச்சு மேடம். Okay. ஐயோ. என்னாச்சு மேடம்? இதுல கேஷும் கிரெடிட் கார்டு வச்சிருந்தேன் பாருங்க. யாரோ பிளேட் போட்டு திருடிட்டாங்க சார். வாட் இஸ் திஸ்? ஜோதி, பேங்க்ல தான் சார் கேஷ் வச்சிருந்தேன்.
ஜோதி. ஹே ஜோதி. ஜோதி, நீங்க எப்படிங்க? ஆனந்த், ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆனந்த், கார்ல இருந்து இறங்கி ஷாப்குள்ள வர வரைக்கும் என் பேக் மேல தான் கை வச்சிட்டு இருந்தேன். பாருங்க, இங்கதான் எப்படி ஆச்சுன்னு தெரியல. டீசன்டான இடத்துல கூட இந்த மாதிரி கல்பிரிட்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, யூ டோன்ட் வரி. இந்தாங்க, நான் வாங்குனதுக்கு அவங்க வாங்குனதுக்கு சேர்த்து பில் போடுங்க, நான் பே பண்றேன். ஏய் இல்ல சார், வேணாம், நானே வீட்டுக்கு போய் கேஷ் கொண்டு வந்து வாங்கிக்கிறேன். என்னங்க நீங்க? இன்னைக்கு மெட்ராஸ்ல வீட்டை விட்டு கிளம்புறதே பெரிய ப்ரோக்ராம். இதுல நீங்க வீட்டுக்கு போய் கேஷ் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து புக் வாங்கி விடிஞ்சு போயிடும். நீங்க பில் போடுங்க, அது பே. ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட். எந்த வேணா அதை அடிச்சிருக்க போறோம், செக் பண்ணிக்கிறேன். எவ்வளோ? 1200 சார். பேக் பண்ணுங்க. நான் எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, நானே எடுத்துக்கிறேன். போலாமா? Thank you. வெல்கம் மேடம். சாரிங்க, ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். என்னங்க இது? இதென்ன பெரிய வெயிட்டா தூக்கிட்டு வரதுக்கு? ஐயோ, நான் அது சொல்லலைங்க. கேஷை கொடுத்து டைம்ல ஹெல்ப் பண்ணீங்க. நான் வீட்டுக்கு போனோன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். கொஞ்சம் விட்டா வட்டியே போட்டு கொடுத்துருவீங்க போல இருக்கு. ஐயோ, எவ்வளோ டைம்ல ஹெல்ப் பண்ணீங்க. நான் அதை உடனே கீப் பண்ணி ரிட்டர்ன் பண்ண வேண்டாமா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன விஷயம். இது நீங்க தான் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் வந்ததே இல்லை தெரியுமா? என்னங்க நீங்க? எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கானே, இப்படி ஒரு பொண்ணுக்கு பில் கொடுக்கறதுலாம். உங்க கார்டு காணாம போச்சுன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க, முதல்ல உங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கார்டு காணாம போச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஓகே. ஹலோ, கஸ்டமர் கேர் சர்வீஸ். ஐம் ஜோதி ஃப்ரம் ஜெம் கம்பெனி. மை கார்டு நம்பர் இஸ் 967247352489. எஸ் சார், ஜஸ்ட் நவ். ஓகே சார், தேங்க்யூ. எனக்கு உங்களை முதல்ல பார்த்த உடனே சுத்தமா அடையாளமே தெரியல. நீங்க ஜோதி தானான்னு ஒரு சந்தேகம் வேற. அப்புறம் உங்க வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வசந்தன் சாரோட டாக்டர்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஜோதி, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ரொம்ப நாள் ஆச்சா? ரொம்ப வருஷமே ஆச்சு. நான் நேரடியாக உங்களை எப்போ பார்த்தேன்? உங்க பிரதர் ஆடிட்டர் பிரவீனோட மேரேஜ்ல தானே? ஐயோ, அப்ப 3 வருஷம் ஆகுது. ஆனா நான் உங்களை அப்பப்போ பாப்பேன் தெரியுமா டிவில. டென்னிஸ் ஸ்டேட் லெவல் சாம்பியன், ஏதாவது கம்பெனி ஸ்பான்சர் பண்ற பனியன் டிஷர்ட்டை போட்டு விளையாடிட்டு இருப்பீங்க. இது கிண்டலா பாராட்டான்னு தெரியல. இருந்தாலும் நான் இப்போ ஸ்டேட் சாம்பியனா இருக்கேன். எப்படியாவது நேஷனல் சாம்பியனா ஆகியே தரணும். அதான் என் வெறி, லட்சியம், ஆசை எல்லாமே. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் சக்சஸ். ஆனா பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா என் பிரதர் கல்யாண கஷ்டம் பார்க்கும்போது உங்க கண்ணு எல்லாம் ஒட்டி போய் ரொம்ப ஒல்லியா இருந்தீங்க. இப்போ அளவோட பிராக்டிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆள் ரொம்ப ஸ்மார்ட்டா ட்ரிம்மா இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க மட்டும் என்னங்க, உங்க பிரவீன் கல்யாணத்துல பார்த்ததை விட இப்போ அழகாயிட்டீங்க. ஆளு நல்ல ஸ்மார்ட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் போய் சொல்றீங்க. ஐயோ, உண்மைதாங்க சொல்றேன். நிஜமாவே அழகா இருக்கீங்க. பாருங்க, இந்த சிரிப்பு கூட எவ்வளவு அழகா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். பை, see you. பாய். காயத்ரி, ஃபைல் ரெடி அம்மா? எல்லாம் ரெடிக்கா. அக்கா, இன்டர்வியூக்கு தானே போற? தலையில பூ இல்லாம போற? வழியில வாங்கிக்கிறேம்மா. ஆமா, வாங்குறேன்னு சொல்லி வாங்காம அந்த காசுல பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன்னு சொல்லுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதக்கா. அக்கா, நீ இன்டர்வியூக்கு போறியே, அந்த கம்பெனி எம்டி விஸ்வநாதன் கோபக்காரர்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலும் நம்ம நிலைமைய மனசுல வச்சு கொஞ்சம் பக்குவமா பேசுக்கா. சரிடி பாட்டி, நான் கிளம்புறேன். அக்கா, அம்மாவை கும்பிட்டு போக்கா. அம்மா, இன்னைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு. இந்த வேலையாவது எனக்கு கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா. மல்லி கனாம்பர சாமந்தி, மல்லி கனாம்பர சாமந்தி, மல்லி கனாம்பர சாமந்தி. என்ன நைனா, உன் பொண்ணுங்களுக்கு பூ வாங்கலையா? என்னென்ன பூமா இருக்குது உங்ககிட்ட? கதமகிது, மல்லிக்குது, கனாம்பரக்குது, சாமந்திக்குது.
நாளைக்கு வாங்கிக்கிறேன். அட இதை பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூ வாங்காத, நாளைக்கு சனிக்கிழமை வாங்கிக்கிறேங்கிற. சரி கொஞ்சம் இருமா. பத்மினி பத்மினி, ஆமா இது உன் தோட்டத்தில் விளையுதா இல்லை வேற எங்கேயாவது வாங்கிட்டு வரியா? தோட்டத்தில் எங்க நைனா விளையுது, எல்லாம் மார்க்கெட்ல வாங்கிட்டு வரோம். தோட்டம் இன்னும் வாங்கல. ஆஹா. பத்மினி, நீ ஏதோ இன்னைக்கு இன்டர்வியூ போனன்னு சொன்னியம்மா? ஆமாப்பா, இன்டர்வியூக்கு தான். ஏமா இன்டர்வியூக்கு போற தலையில பூ இல்லாம இருந்தா எப்படிமா? இருக்கட்டும்பா, எதுக்கு? என்னம்மா இசுக்கிற? வயசு பொண்ணுங்க எது வேணாலும் வானான்னு சொல்லலாம், ஆனா பூ மட்டும் வானான்னு சொல்லவே கூடாது. லட்சுமி மாறிக்கிற 2 முழம் பூ வாங்கி தள்ள வச்சேன்னா மகாலட்சுமி ஆட்டா இருப்ப. என் பொண்ணு அப்படித்தாம்மா. நீ 3 முளை கொடு, 3த்தையும் தனித்தனியா கட் பண்ணி கொடு. காயத்ரி உள்ள போய் பணம் எடுத்துட்டு வாமா. அப்பா சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வாமா போ. ஏமா உன் கை குட்டையா இருக்க, எப்படி முளம் போடுவ? முளம்லாம் கரெக்டா இருக்கணும், நான் கவலைப்படாத. 2 கையும் சேர்த்து 1 முளம் ஆக்கிடலாமா? நீங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு அண்ணி கொடுங்க. இந்தாங்கப்பா. இந்த வச்சுக்கோ. அண்ணி இந்தாங்க பூ. ஏது பூ வாங்கணும் அண்ணி. இன்னைக்கு என்ன விசேஷம்? உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வராங்களா இல்ல உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா? இல்லம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, மங்களகரமான நாள். வீட்டுல இருக்க பெண்கள் தலையில பூ வச்சுக்கிட்டா நல்லதுமா. வெள்ளிக்கிழமை பூ வச்சுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கறி திங்கணும் அப்படின்னு எழுதிருக்கா. சரி அப்படியே இருந்தாலும் வேலைக்கு போற நானே பூ வச்சுக்கிறது இல்ல, உங்களுக்கு என்ன? அப்படியே ஆசைப்பட்டா வீட்டு பின்னாடி இருக்கிற அரளிப்பூவை கிள்ளி வச்சுக்கிறது. அதை விட்டுட்டு இந்த பூவெல்லாம் வாங்கி ஏன் காசை கறியாக்குறீங்க? கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு இருக்கா? அந்த காசுல பால் வாங்கிருக்கலாம், சோப்பு வாங்கிருக்கலாம், இல்ல தலைவலிக்கு தைலமாவது வாங்கிருக்கலாமே. வயசு பொண்ணுங்களுக்கு தான் புத்தி இல்ல, வயசான உங்களுக்குமா புத்தி இல்ல? யார சொல்லி என்ன பண்றது? நான் நல்லதுக்கு சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் கரிச்சு கொட்டுவீங்க. வில்லேஜ்ல என்ன வரும்? பிரியா, என்னம்மா படிக்கிற? ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜா? நீ கணக்குல தானே வீக்கு, அதை அடிக்கடி போட்டு பார்க்கலாம் இல்ல? பாப்பா, ஜிகே தான் முக்கியம். என்னம்மா அப்படி பேசுற? எந்த சேனல் பார்த்தாலும் கோடீஸ்வரன் ஆவதுக்கு வழி கேள்விக்கு பதில் சொல்றதா. படிச்சு பாஸ் ஆகி வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறத விட ஜிகே படிச்சா படிப்புக்கு படிப்பும் ஆயிடுச்சு, பணத்துக்கு பணமும் ஆயிடுச்சு. சரி சரி, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. படி படி. அம்மா மாதிரி பணத்திலேயே குறியா இரு. ஐயா அத்தை. வாமா, ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வாமா. இல்ல ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கீங்களா? முக்கியமான வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல, அக்கவுண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ணி இன்னும் வரல இல்ல? 7 மணி ஆச்சு, இந்நேரம் வந்திருக்கணும். ஆனா இன்னும் வரல, என்னன்னு தெரியல. சரி நீ வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து காலையில பூ வாங்கினதுக்கு அம்மா திட்டினாங்களே, அத அப்பா கிட்ட சொல்ல போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னது, திலகா திட்டினாளா? அது வேற ஒன்றும் இல்லைண்ணா. பூ வாங்கும்போது விலை அதிகமாக இருக்கே, கொஞ்சம் பேரம் பேசி வாங்கியிருக்கலாமேன்னு சொன்னாங்க. மற்றபடி பூ வாங்கினதுக்கெல்லாம் எதுவும் சொல்லலை. நான் வந்தது ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பணம் கேட்க தான். கேமா, ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ண போறியா? ஆமாண்ணா, ஒரு 4-5 கம்பெனிஸ்க்கு அப்ளிகேஷன் அனுப்பணும். அதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படுது. நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, கொஞ்சம் பிரிண்ட்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அண்ணிதான் வீட்டு செலவுக்குன்னு பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேருந்து எடுத்துக்க வேண்டியதானே? இல்லைண்ணா, வீட்டு பொது செலவுக்காகனா பரவாயில்ல, நானே எடுத்துப்பேன். ஆனால் இது என்னோட பர்சனல் செலவாச்சே, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். பொண்ணு தடவையே அப்ளிகேஷன்ஸ் வாங்குறதுக்காக அன்னிக்கிட்ட கேட்காம நானே பணம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கே அவங்க கிட்ட கணக்கு காட்டும் போது ஏக ரகல என்னை ரொம்ப திட்டாங்க.
இந்த தடவை நீ அவகிட்ட கேட்டுட்டே எடுத்துக்கலாமே. இல்லண்ணா, அன்னிக்கிட்ட பணம் கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. எது கேட்டாலும் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். நீ என்கிட்ட கேட்டாலும் நானும் அவகிட்ட தான் கேட்கணும். இல்லண்ணா, என்ன இருந்தாலும் நீங்க கேட்டாதான். அவ்வளவுதானே. சரி விடு, கேட்டுற. தேங்க்ஸ் அண்ணா. இரு நான் உன் அண்ணிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டே சொல்றேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு பிரிண்ட் எடுத்துறாத. என்ன புரிஞ்சுதா? அண்ணா, அண்ணி வந்தாச்சு. திலகாவே வந்துட்டாளே. கேட்டுருவோம். ஏன் லேட்டு? உங்க கார் எடுத்துட்டு போய் டிரைவ் இன் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வரேன். வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. என்னங்க நீங்க? பாண்டி பஜாருக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன். என்ன இப்போ எங்க போனேன் எங்க வந்தேன்னு மூமெண்ட் ரெஜிஸ்டர் எழுதணுமா என்ன? என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு கல்யாணம் ஆக போகுது, அவளுக்காக பிரசன்டேஷன் வாங்க போனேன், அவ்வளவுதான். அப்படியே வர வழியில எனக்கு இதை வாங்கிட்டு வந்தேன். என்னது இது? குடு. ஏய், சூப்பரா இருக்கு. பிரமாதம். எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எவ்வளோ? 400 ரூபாய் தான். 400 ரூபாயா? நான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைச்சேன். நீ ரொம்ப புத்திசாலியாச்சே, பேரம் பேசியே வாங்கியிருப்ப. இல்லங்க, இதோட ஒரிஜினல் விலை 600 ரூபாய். நான் ரிடக்ஷன் சேல்ல 400 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆமா, இதை எங்க வைக்க போற? நம்ம பெட்ரூம்ல தான். வேற எங்க? கரெக்ட் கரெக்ட். ஏமா, காலையில 3 முளை பூ வாங்கினதுக்கு இந்த பத்திரக்காளி. கத்தாதீங்கப்பா, காதல விழுந்துற போய். எனக்கு பெரிய தொண்டமா. ஏமா, காலையில 3 முளை பூ வாங்கினதுக்கு இந்த பத்திரக்காளி எப்படி குதிச்சா? இப்போ ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டு, அதுவும் பிளாஸ்டிக் பூ, அது 400 ரூபாயாமா? ஏமா, இவளுக்கு தான் இந்த வீடே பிடிக்கலையே, அப்புறம் என்ன அலங்காரம் வேண்டி கிடக்கு? சரி, அது போட்டோம். நீ ஏதோ போட்டோ காசு வேணும்னு கேட்டியே, அது வந்துச்சா? அண்ணன் கிட்ட கேட்டாச்சு. அண்ணன்ட்ட கேட்டு என்னமா பிரயோஜனம்? அண்ணி தானம்மா. இங்க சிதம்பரத்தோட ஆட்சி நடக்கலமா, மதுரை மீனாட்சியோட ஆட்சி தான் நடக்குது. எல்லாமே அண்ணி தான். என்னது 50 ரூபாயா? போட்டோ எடுக்கணுமா? இது வரைக்கும் போட்டோ எடுத்த காசுல ஒரு ஸ்டூடியோவே வச்சிருக்கலாமே. சிக்கனத்துக்கும் உங்க வம்சத்துக்கும் ஒத்தே வராதா? இல்லம்மா, புதுசா வேலைக்கு அப்ளிகேஷன் போடணுமா? வேலைக்கு அப்ளிகேஷனா? ஆமா திலகா. அப்போ உங்க தங்கச்சி ஒண்ணு பண்ண சொல்லுங்களேன். சொல்லு திலகா, நான் செய்ய சொல்றேன். இது வரைக்கும் 100 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சு, ஒரு கதையும் நடக்கல. அந்த அப்ளிகேஷன் போட்ட கம்பெனிக்கு எல்லாம் போய் வேலை தான் கொடுக்கல, அந்த போட்டோவையாவது கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து அந்த போட்டோவை இந்த அப்ளிகேஷன்லயும் ஒட்டி அனுப்ப சொல்லுங்க. என்ன பேசுற திலகா? நடக்கிற வேலைய சொல்லு. உங்க தங்கச்சிக்கு வேலையே கிடைக்காது, அவளும் போறது இல்ல. சும்மா வேலைக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. உண்மையா வேலைக்கு போகணுங்கிற அக்கறை அவளுக்கு இருந்தா கரெக்ட் டைமுக்கு போவா, கரெக்டா இன்டர்வியூல பதில் சொல்லுவா. அந்த எண்ணமே இல்லையே. அண்ணன் நீ சம்பாதிக்கிறாங்கன்னு மூக்கு பிடிக்க தின்னுகிட்டு இருக்கா. கொஞ்சம் மெதுவா பேசுடி, அவங்க காதுல விட போகுது. நான் இப்படித்தான் பேசுவேன், வேணும்னா அவங்க காதை மூடிக்க சொல்லுங்க. ஏமா, காலையில பூ வாங்கினது தண்ட செலவுனா பூச்சாடி வாங்கினது புத்திசாலித்தனமா? எது தண்ட செலவு, எது புத்திசாலித்தனம் ஒரு விவஸ்தை வேண்டாம்? அப்பா, ஏன்பா அப்படி கத்துறீங்க? மறுபடியும் வந்து சண்டை போட போறாங்க. கேட்டீங்களா உங்க அப்பா பேச்ச? உட்கார்ந்து திங்கிற திமிரு. வேண்டாம் திலகா, சண்டை போடாத. நான் சண்டைக்காரியா? இல்ல சம்பாதிக்கிற என்ன கரிச்சு கொட்டுற உங்க அப்பா சண்டைக்காரரா? நானும் கேட்க கூடாது நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு கேட்க வேண்டியதுதான். வேண்டாம், சொல்றது கேளு. ஏன் பொம்பளை மாதிரி இட்டு கட்டி பேசுறீங்க? நேராவே கேட்க வேண்டியதானே? என்ன பயம்? எனக்கு என்ன பயம்? நான் நேரடியாவே கேக்குறேன். இது வரைக்கும் என் பொண்ணுங்களுக்காக பேசாம இருந்தேன், இப்ப முத தடவை கேக்குறேன். காலையில 1 முளை பூ வாங்கினதுக்கு என் பொண்ணுகிட்ட அவ்வளவு தகராறு பண்ணிய, நீ வாங்கிட்டு வந்திருக்க என் தண்ட கருமாந்திர இளவு, அதுக்கு எவ்வளவு செலவு பண்ண? 400 ரூபாய். மணக்காத பூ, வெறும் பிளாஸ்டிக் பூ. நீலாம் ஒரு பொம்பளையா? ஓவரா பேசாதீங்க. இத நான் உங்க காசுல வாங்கல, உங்க பையன் சம்பாதிக்கிற சம்பாதிச்சுலயும் வாங்கல, ஏன் காசுலயும் வாங்கல. எங்க அப்பா எனக்கு கொடுத்த காசுல நான் வாங்கினேன். எங்க அப்பா கொடுத்தத நான் செலவு பண்ண கூடாதா? இத கேக்குறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. இருங்க வரேன். தாங்க முடியலமா. திலகா, திலகா என்ன பண்ண போற? இதோ இத நான் வாங்கினேன், உங்க கண்ணு முன்னாடியே உடைக்கிறேன். பாருங்க, இப்ப திருப்தி தானே?
என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. ச்சே. அப்பா, இது யார் தப்புன்னு எனக்கு தெரியும். அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க.